அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஒரு 8 வினாக்களுக்கு விடையளிக்கவிருக்கிறேன். அந்த 8 வினாக்களை பாருங்கள். நேற்று வரை 12 கொஸ்டின் அனுப்பியுள்ளேன். இன்று 13லிருந்து 20 வரைக்கும் 8 கொஸ்டின். கொஸ்டினை பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இந்த மாதிரி கொஸ்டின் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நிச்சயம் பார்த்துருப்பீங்கள். சில கொஸ்டின் உங்களுக்கு தெரியலாம், சிலது தெரியாமல் கூட இருக்கலாம், சிலது மறந்துருக்கலாம். இருபது கொஸ்டின், 19, 20. இருபதாவது கொஸ்டின் முக்கோணமும் சதுரம் முக்கோணம் அடங்கிய கணக்கு. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டினாக பார்ப்போம். வினா எண் 13. $35,568 டிவிஷன் சிம்பிள் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப். இந்த எக்ஸ் பதிலாக கொஸ்டின் மார்க் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் எக்ஸு அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 650 இஸ் ஈக்குவல் டு 456. ஃபைண்ட் எக்ஸ். ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. எதுன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ரஃப் ஒர்க் நீங்கள் பரீட்சையில் ரஃப் ஒர்க்கில் எழுதி பார்க்கலாம். இல்லை சில கணக்கு ஈஸியாக இருக்கும், சில கணக்கு செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இது செய்கிறேன். 35,568 35,568 டிவிஷன் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 650ங்கிறது ஒரே பிராக்கெட் உள்ளது மாதிரி அர்த்தம். அதனால் இங்கே டிவிஷனுங்கிறதுனால இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி இதுலேருந்து இதை வகுத்துறாங்க. ஏன்னா இது எக்ஸை கண்டுபிடிக்கணும் நம்ம. எக்ஸ் ஆஃப் 650ங்கிறது ஒரு பிராக்கெட் மாதிரி, பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி போர்ட் மாஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரூல்ஸ். எக்ஸ் பர்சன்டேஜ்னு எக்ஸ் பை 100 ஆஃப் 90 பெருக்கல் 650. இது வரைக்கும் இது உங்களுக்கு ஃபுல்லாக ஒருன்னு அர்த்தம். இட்ஸ் ஈக்குவல் டு 456. ஓகே, இதை எப்படிலாம் 35,568 பை திஸ் ஃபுல்லாக கீழே அடிக்க வேண்டியது. எக்ஸ் பை 100 இன்ட்டு 650 இஸ் ஈக்குவல் டு 456. இது எப்படிலாம் 35,568 பை 1 பை 1 இன்ட்டு 100 பை எக்ஸ்னு அர்த்தம். இதை தலா போடணும். 100 பை எக்ஸ், எக்ஸ் பை 100 பை எக்ஸ்னு போடணும். 650 அப்படி கீழே போட்டுக்கலாம். இதை மட்டும் தலையில் போட்டால் போதும். ஓகே, இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? எக்ஸை இங்கே கொண்டு போயிருங்க, இதை இங்கே கொண்டாந்துருங்க. 35,568 இன்ட்டு 100 பை 650
குறிப்பெருக்கள் 456 இங்கே வந்துடும். எக்ஸாக கொண்டு போயிருங்க. எக்ஸ்னு பிடிச்சா நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். எப்படி வேணும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு சேவர், இந்த சேவர் கேன்சல். இப்போ 4ஆல் இது கேன்சல் பண்ணலாம். 1 4 மிச்சம் 1 16, 4 16. இதை 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 8 32, மிச்சம் 3 35, 8 32, மிச்சம் 3 36, 9 36, 2 8. ஒரே இதில் கேன்சல் பண்ணுற உங்களுக்கு கஷ்டமாக கன்ஃபியூஸாக இருந்தால் அடுத்த மிச்சத்து வேணும் எழுதிங்க. 88 92 இன்ட்டு 10, 10 கூட சரி அப்படியே வச்சுக்கலாம். பை கீழே 65 இன்ட்டு 114. ஏன்னா ஒரே இதில் கேன்சல் பண்ண கன்ஃபியூஸாக இருக்கும். அதில் இப்படி தனியாக மிச்சத்தை அடிக்கலாம். இப்போ இதில் கேன்சல் பண்ணிடலாம். I 2 10, மிச்சம் 1 14, 7 2 14. இதை கேன்சல் பண்ணலாம். 2ஆல் அடிச்சிருக்கோம். நடையில் 8, மிச்சம் 1 12, 6 2 12. இப்போ அடுத்து 10 இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 7 10, 13 65. நாலு 8, 4 12 18. இது 3ஆல் அடங்கும். ஏன்னா 7 12 3ஆல் வகுப்படும். இது 3ஆல் வகுப்படும். 3ஆல் அடிக்கலாம். 1 3 3, மிச்சம் 2 27, 9 27. இதை 1 3 3, மிச்சம் 1 14, 4 3 12, மிச்சம் 2 24, 3 24, 2 3 6. இப்போ இதில் மிச்சம் தெளிக்கிங்க என்ன இருக்குது மேலே 14 82 இன்ட்டு 2. பதினாலு 82 இன்ட்டு 2 பை 13 19. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? பண்ணி பார்ப்போம். ஒரு 13, மிச்சம் 1 18, திருப்பி ஒரு 13, 18 13 வச்சு 5 52, 13 4 தடவை 52 4 தடவை 4 52. ஓகே. ஒரு 13 114. அடுத்து இது இருக்குது 19 கேன்சல் பண்ணிப்போம். 114 19, 114 19 பாருங்கள். ஆரம்பம் போட்டு பார்க்கலாமா? ஆரம்பம் 54, மிச்சம் 5, 6 5 12. ஓகே. 6 டைம் 199 6 டைம்ஸ். மிச்சம் இருக்குது இங்கே 6 2 12, 6 2 12. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த கணக்கு 1 மார்க்கு இவ்வளோ போட வேண்டியிருக்கு. அப்புறம் 12 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 12 விடை ஆப்ஷனில் ஏ இருக்குது. ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் விடையை கண்டுபிடிச்சு போடணும். அடுத்து
வினா எண் 14. x³ மைனஸ் 2xy ப்ளஸ் y² மற்றும் x⁴ மைனஸ் y⁴ ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது HCFன்னு அர்த்தம். HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இதை பாருங்கள், இது வந்து இங்கே வந்து x² மைனஸ் 2xy ப்ளஸ் y² என்ன ஃபார்முலா? x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இது வந்து x மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. மற்றும் இது x⁴ மைனஸ் y⁴ எப்படிலாம்? x² மைனஸ் y² இன்ட்டு அது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி வரலாம் மாதிரி. 1 டைம் ப்ளஸ் இங்கே 4 இருக்கிறனால 2 x² பிரிச்சுக்கலாம். x² மைனஸ் y² இன்ட்டு x² ப்ளஸ் y². ஃபர்தர் இது எப்படி பிரிக்கலாம்? x² மைனஸ் y² x மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது அப்படியே வச்சுக்கலாம். x² ப்ளஸ் y² அப்படியே வச்சுங்க. இங்கே வந்து x மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதுலேயும் பாருங்கள், இந்த டேர்மில் x மைனஸ் ஒய் இருக்குது. HCFனா அடுக்கில் பவரில் சின்னது. இப்போ x மைனஸ் ஹோல் ஸ்கொயர், இங்கே x மைனஸ் ஒய் ஹோல் பவர் 1 அர்த்தம். அந்த HCFக்கு அடுக்கில் சின்னது மட்டும் இருந்தால் போதும், எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் இருந்தால் போதும். எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இதுக்கு மீப்பெரு பொது வகுத்தி. எக்ஸ் மைனஸ் ஒய் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 15வது கொஸ்டின். பதினெட்டு, 24 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீப்போவா, மீப்பொது காரணி இது கேட்டிருக்கு. இது ரொம்ப சிம்பிளாக மனசில் போட்டுடலாம். 6வது வாய்ப்பாடு 18 வந்து 3×18, 3×18 3 பெருக்கல் 6. இது 4×6 24, இது 5×6 30. அப்புறம் 6 6 6ன்னு இருக்குது. மீப்போவான்னா அதை பொதுவாக எல்லாத்துலேயும் இருக்கிறது மட்டும் இருந்தால் போதும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இது 6 தான் இதுக்கு விடை. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 16. a/3 b/4 c/7 எனில் a + b + c. இது வந்து டேட்டா இஸ் அது. a வந்து 3ன்னு அர்த்தம், b வந்து 4, c வந்து 7 எனில் a + b + cனாக்க அப்படின்னா இது a b c அவ்வளோதான். அப்படின்னா 3 கூட்டுங்க, 4 3 7, 7 7 14. 14/c வந்து என்னது 7. அப்படின்னா 1 7 7 14. 2 தான் விடை. ஆப்ஷன் பி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 17வது. 17வது கொஸ்டின். தீனா என்பவர் 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கு ரூபாய் 45 வட்டியாக செலுத்துகிறார் எனில் அவர் வாங்கிய தொகை என்ன? வாங்கிய தொகைன்னு பி கேட்டிருக்கு. சாதாரண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி ஃபார்முலா தான். PNR/100 இதை சூத்திரம். வட்டி நம்ம பி கேட்டிருக்கு, அதனால் இதை முதலிக்கிறேன், இதை இங்கே தப்பு கழிக்கிறேன். ஏன்னா வட்டி இங்கே 9% வட்டி. இது ஆர், இது ஆர், இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஐ. அப்புறம் ஒரு வருடம் எண் வந்து 1. இப்போ பி நம்ம கண்டுபிடிக்கணும். எண் வந்து 1, ஆர் வந்து 9%, பி வந்து கண்டுபிடிக்கணும் /100. வட்டி ஐ = 45 ரூபா.
பி மட்டும் அப்படியே வச்சுங்க, அப்படியே குறுக்கு பெருக்கல். இங்கே டேட்டா 9 50 45 அடிச்சிடலாம். 2 பக்கமும் 9ஆல் கேன்சல் பண்ணுறோம். இது ஈக்குவலாக இருக்கிறனால 2 பக்கமும் ஃபிசிக்கல் பேலன்ஸ் தராசு மாதிரி இந்த பக்கம் 9ஆல் வகுத்தா இங்கேயும் 9ஆல் வகுக்கிறோம் அந்த மாதிரி. அதனால் இது ஷார்ட்கட். 9 50 45. இப்போ பி மட்டும் இருக்குது குறுக்கு பெருக்கல். 5 பெருக்கல் 100 500. பி வந்து 500. அதை பி வந்து 500. ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 18வது, ஒரு அசலானது 12% வட்டியில் 12% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 17,000ஆக மாறுகிறது எனில் அசலை காண்க. இங்கே பி கேட்டிருக்கு, அசலில் இங்கே பி கேட்டிருக்கு. இது வந்து ஏன்னு அர்த்தம். 3 ஆண்டுகள். எண் வந்து 3. எண் வந்து 3. எண் வந்து 3 ஆண்டுகள். ஆர் வந்து 12%. அசலே கேட்டிருக்கு. இது தனி வட்டிக்கான சூத்திரம்னா இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்கு. அதாவது பி ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐங்கிறப்பல அந்த ஃபார்முலா. ஐ வந்து PNR/100. பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அசல் பி கேட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் ஈக்குவல் டு ஏ வந்து 17,000. இப்போ இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி தான் கேட்டிருக்கு. பி வெளியே எடுத்துக்கலாம். 1 இங்கே வந்து NR. எண் வந்து எவ்வளவு? 3 ஆண்டுகள். ஆர் வந்து 12%. 12/100 இஸ் ஈக்குவல் டு 17,000. இப்போ இது 3 12 36, 100, அப்புறம் 136. பி இன்ட்டு 136/100 இஸ் ஈக்குவல் டு 17,000. பி மட்டும் நமக்கு தேவை. பிங்க வச்சுங்க, குறுக்கு பெருக்கல் போயிடும். அப்படி 17,000 இன்ட்டு 100/136. வி வாண்ட் பி ஒன்லி. பியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் இடப்ப கொண்டு வரோம். குறுக்கு பெருக்கல். இப்போ நீங்கள் இதை சுருக்கலாம், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே. 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 3 12, 4 16. இங்கே 25 100. அடுத்து இங்கே பாருங்கள், 17 இருக்குது. ரொம்ப சிம்பிள். இதில் சுருக்கம் பாருங்கள். 17 இங்கே 34 இருக்குது. ஒரு 37, ஒரு 17, 2 17, 34. ஒரு 17 இங்கே 3 சேர் அடி போட்டுக்கணும். 2 17 34. இப்போ 2 I2 10, இந்த 2 0 அடி போட்டுக்கலாம். கீழே எல்லாம் கேன்சல். மேலே என்ன இருக்குது? 500 25. 525 பெருக்குனா அது 25 5 பெருக்குனா 625. சாரி, 5 5 10 5 25 மிச்சம் 2 2 10 125. 5 25 பெருக்குனா 125. இந்த 2 சேர் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அப்போனா 12,500. இதுதான் அசல். இது அசல் பி 12,500. எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் டி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி இந்த சூத்திரம் இதில் முக்கியமானது. அமௌண்ட்டு தனி வட்டியில் அமௌண்ட்டுக்கான சூத்திரம் வந்து பி ப்ளஸ் ஐ வந்து PNR/100 தான். ஓகே, அது சூத்திரம்னா ஞாபகத்தில் வச்சுங்க. வித்தவுட் ஃபார்முலா வி கான் டூ சம்ஸ். சில கணக்கில் வந்து ஃபார்முலா இல்லாமல் செய்ய முடியாது. ஓகே, அடுத்து 19வது கணக்கு.
ஒரு சதுரம் வட்டத்தினுள் அதன் 4 முனைகளும் தொடுமாறு அமைந்துள்ளது. அவ்வட்டத்தின் பரப்பு 110 சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுள் அமைந்த சதுரத்தின் பரப்பு என்ன? ஓகே, எப்படின்னு பாருங்கள். ஒரு சதுரம் வட்டத்தினுள், அப்படின்னா ஒரு வட்டம் ரஃபாக போட்டுங்க. வட்டத்துக்குள்ள சதுரம், வட்டத்துக்குள்ள சதுரமாக இருக்குது. இது சென்டர், வட்டத்துக்கு சென்டரு, இதுக்கு சென்டராக தான் வரும். ஒரு சதுரம் வட்டத்தினுள் அதன் 4 முனைகளும் அந்த வட்டத்து வருமாறு அமைந்துள்ளது. அவ்வட்டத்தின் பரப்பு, இந்த வட்டத்தின் பரப்பு கொடுத்துருக்கான் எவ்வளவு? πr². இந்த வட்டத்தின் பரப்பு வந்து சூத்திரம் வந்து πr². எவ்வளவு? 110 சதுர சென்டிமீட்டர். 110 சதுர சென்டிமீட்டர். ஓகே, இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆறு கண்டுபிடிக்கணும். ஆறு கண்டுபிடிச்சா இது வந்து ஆறு, இந்த வட்டத்தை தொடுதில். அதனால் ஒரு ஆறு போட்டால் போதும். இங்கே ஒரு ஆறு, இங்கே ஒரு ஆறு, இங்கே ஒரு ஆறு, 4 ஆறு, ஒரு ஆறு போட்டால் போதும். இது ஆறு, இது ஒரு ஆறு, 2r டயல் கிடச்சிடும். இந்த சதுரத்தின் டயல் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பை வந்து 22/7. r² = 110. இப்போ இதில் ஒரு 22 22 5 டைம்ஸ், 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் 22 கேல்குலேட் பண்ணுறோம். 1 22 22, இங்கே 5 டைம்ஸ், 5 10 ஸ்கொயர், மிச்சம் 5 11. அப்படின்னா r² = 35. குறுக்கு பெருக்கல், r² = 7 35. r² = எவ்வளவு? 35. அப்படின்னா r = √35. ஆறு கணிச்சாச்சு. டயகனலுக்கு என்ன செய்யணும்? r + r 2r. இது சென்டர், r + r 2r. டயகனல் d = a√2ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சதுரத்தின் டயகனல் d = a√2. ஏங்கிறது பக்கம், ஏங்கிறது சதுரத்தின் பக்கம். d = a√2. நம்ம என்ன கேட்டிருக்கீங்க? சதுரத்தின் அதனுள் அமைந்த சதுரத்தின் பரப்பு கேட்டிருக்கு. இந்த சதுரத்தின் பரப்பு கண்டுபிடிச்சா போதும். d = a√2. இதில் நம்ம a² கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ r வந்து எவ்வளவு? r + d வந்து டயகனல் வந்து என்னது? r + r 2r. அப்படி இதை அந்த ஆரை 2ஆல் பிரிக்கலாம். 2r, இப்படி 2 பக்கமும் 2ஆல் பிரிக்கலாம். 2r 2rனால் இப்போ dன்னு வந்துடுது. d = 2r டயகனல். அந்த d = ஃபார்முலா வந்து a√2. இந்த a√2 = d = 2√35. அப்புறம் a = என்னது? 2√35/√2. இப்போ இந்த x/√x 2 பை ரூட்டு, அதாவது x/√x = √xன்னு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலா நினச்சிங்க. அது குறுக்கு பிறகு பண்ணாக்க √x × √x வந்து x தானே. அப்படின்னா x × x. அது சுருக்கமாக நீங்கள் ஷார்ட்டாக எப்படி x/√x √xன்னு போட்டுக்கலாம். ஃபார்முலா மாதிரி வச்சுங்க. அப்படின்னா 2/x வந்து 2 வச்சுங்க. 2/√2 = எவ்வளோ? √2 x 2/√2 வந்து √2. இங்கே √35 இருக்குது. இப்போ a² வந்து இது. அப்புறம் இதை a² பண்ண ஆகும். ஏன்னா a² தான் ஒரு சதுரத்தின் பக்கம் a எனில் பரப்பு வந்து a². பரப்பு கண்டுபிடிக்க சதுரத்தின் பரப்பு a². அப்படி a² பண்ணால் இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணுற போது இந்த ரூட் வந்து போயிடுது. அப்படின்னா 2 × 35ன்னு வந்துடுது. 2 × 35 எவ்வளவு? 70. அதான் சதுரத்தின் பரப்பு, சதுர சென்டிமீட்டர்.
70 தான் சதுர சென்டிமீட்டர். சதுரத்தின் பரப்பளவு 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர், எல்லாம் ஒன்று தான். சதுர சென்டிமீட்டராலும் சென்டிமீட்டர் ஸ்கொயரும் ஒன்று தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அடிக்கடி கேட்டிருக்காங்க. எல்லா ஜென்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லா தரவாக பார்த்துங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 20. ஏ அலகுகள் பக்கம் உள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவானது ஏ அலகுகள் அடிப்பக்கம் உள்ள ஒரு முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம் எனில் அம்முக்கோணத்தின் உயரம் என்ன? இதுக்கு சும்மா வரப்பா படம் போட்டுக்கிறோம். அப்போ எப்பவுமே படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இருபதாவது கொஸ்டின். ஏழு பக்கம் ஒரு சதுரம். சும்மா ரஃபாக போட்டுங்க. ஒரு சதுரம். அலகுகள் பக்கம் ஒரு சதுரத்தின் பரப்பளவானது அலகுகள் அடிப்பக்கம் உள்ள ஒரு முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம். இதிலே ஒரு முக்கோணம் வர மாதிரி ஒரு படம். இதே பேஸ் அடிப்பக்கம். சதுரத்துக்கு பக்கம் ஏ தான். இந்த முக்கோணத்துக்கும் இந்த பக்கம் பேஸ் அடிப்பக்கம் ஏ தான். இது செங்குத்து உயரம்னாவே செங்குத்து உயரம் தான். உயரம்னாவே இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் செங்குத்து 90 டிகிரி வரும். இந்த முக்கோணத்தின் உயரம் தான் கேட்டிருக்காங்க. முக்கோணத்தின் உயரம். சரி, இப்போ இதில் இந்த சதுர முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் BH என்ன கொடுத்துருக்கான்? பரப்பு அலகுகள் பக்கம்ல ஒரு சதுரத்தின் பரப்பளவானது அலகுகள் அடிப்பக்கம்ல ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு சமம்னு கொடுத்தான். இந்த முக்கோணத்தின் பரப்பும் சதுரத்தின் பரப்பும் சமம். ஆனால் பேஸு பக்கம் ஏ ரெண்டுக்கு ஒரே ஏ தான் அளவுகள். இப்போ முக்கோணத்தின் பரப்பு ஆஃப் BH. அடிப்பக்கம் பிங்கிறது அடிப்பக்கம், இங்கே ஏன்னு அர்த்தம். ஹெச்சுங்கிற உயரம். சதுரத்தின் பரப்பு என்னது? ஏ ஸ்கொயர். ஏன்னா பக்கம் சதுரத்தின் பக்கம் ஒரு பக்கம் ஏன்னாக்க இந்த பக்கம் எல்லா பக்கம் ஏ தான். சதுரத்தின் பரப்பு காண சூத்திரம் ஏ ஸ்கொயர். பக்கம் இன்ட்டு பக்கம். என்ன கேட்டிருக்கு? ஹெச் கேட்டிருக்கு. அதாவது ஆஃப் பேஸ் இங்கே என்னது? ஏ. ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த ஒரு ஏ கேன்சல், டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் போய் இந்த ஏ கேன்சல், இங்கே பவர் போயிடுது. அப்படின்னா ஏ மட்டும் இருக்குது. அப்படின்னா ஹெச் தான். வி வாண்ட் ஹெச் ஒன்லி. ஹெச் இஸ் ஈக்குவல் டு குறுப்பெருக்கல் 2a அலகுகள். உயரங்கிற போது அலகுகள் போட்டால் போதும். அப்படின்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2a அலகுகள். ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா இப்போ இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 5லேருந்து இது வரைக்கும் 8 கொஸ்டினுக்கு விடை தெளிவாக விரிவாக சுருக்கமாக உங்களுக்கு நடத்தியுள்ளேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். உங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. ஆகக்கூட இன்றைக்கி 13லேருந்து இது வரைக்கும் 13 to 20 ஒரு 8 கொஸ்டினுக்கு இப்போ பார்த்துருக்கோம். 18 to 20 கொஸ்டின் ஆன்சருக்கு இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, see you, bye bye.